நான் மேடையில் மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். சமீபத்தில் ஒரு மேடையில் குந்தவை இப்போது வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கப்பட்டால் நல்லது என இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் பேசியது சமூக வலைதளங்களில் புயலை கிளப்பியது. இதற்கு நடிகை த்ரிஷா தனது எதிர்ப்பை பதிவு செய்ய பார்த்திபன் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் கதை இதோடு முடியவில்லை. தற்போது தனது சமூக வலைதள பக்கத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்ற தலைப்பில் 2 பாகங்களாக வீடியோ வெளியிட்டு தன் தரப்பு நியாயத்தை அடுக்கியுள்ளார் பார்த்திபன். பார்த்திபனின் விளக்கத்தின்படி அந்த நிகழ்ச்சியில் விஜய் அஜித் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு புகைப்படம் காண்பிக்கப்பட்டது. குந்தவை குந்தவை என சத்தம் எழ திகைத்து போன பார்த்திபன் சட்டென அந்த கருத்தை கூறிவிட்டாராம். நான் யாரிடமும் காசு வாங்கவில்லை, எந்த கட்சியிலும் சேரப்போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விஜய் பல போராட்டங்களை கடந்து வந்திருப்பதாக குறிப்பிட்ட பார்த்திபன் கரூர் பிரச்சனையை தவிர அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அந்த ஒரு திருமண நிகழ்ச்சிதான் என்றார். அந்த திருமணத்தில் த்ரிஷா கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்பதுதான் தனது அடிமனதில் இருந்த ஆதங்கம் என்றும் அதுதான் மேடையில் அப்படி வெளிப்பட்டது என்றும் விளக்கமளித்துள்ளார். த்ரிஷாவின் எதிர்வினை குறித்து பார்த்திபன் காரசாரமான சில கேள்விகளை முன்வைத்துள்ளார். ஒரு 3வது மனுஷியின் 3ஆம் தர ட்வீட் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. சமீப காலமாக த்ரிஷா பற்றி அரசியல் தலைவர்கள் உட்பட பலர் அசிங்கமான கருத்துக்களை கூறிய போது அவர் பதிலளிக்கவில்லை. ஆனால் எனக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்ததால் நான் வருத்தம் தெரிவித்தது தவறு என பல ரசிகர்கள் கூறுவதாக பார்த்திபன் குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் வீடியோவின் இறுதியில் ட்விஸ்ட் வைத்துள்ளார் பார்த்திபன். இவ்வளவு கசப்பான சம்பவங்களுக்கு பிறகும் த்ரிஷாவுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விஜயின் வளர்ச்சி அபாரமானது. இனி இதை பற்றி பேசப் போவதில்லை என்றும் நாகரிகமற்ற விமர்சனங்கள் வரும் என்பதை அறிந்து இந்த விளக்கத்தை கொடுப்பதாகவும் கூறி விடைபெற்றுள்ளார் புதிய பாதை பார்த்திபன்.